அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரம் முழுக்க முழுக்க அண்ணன் ட்ரம்ப் அவர்களுக்கு விழுந்த பஞ்சு பத்தி தான் பார்க்க போறோம். உலக மகா பஞ்ச், அப்படி அடி வாங்கியிருக்காரு மனுஷன். ஆனா எதையும் வெளில காமிச்சிக்காம அந்த சிரிச்ச மூஞ்சோட ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல ஏறி போயிருக்காரு பாருங்க. வடிவேலெல்லாம் தோத்து போயிடுவார் அண்ணன் ட்ரம்ப் முன்னாடி. ரைட், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். புதன்கிழமைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து நம்ம சந்திக்கிறோம். அண்டு கடந்த வாரம் எந்த சேனல்லையும் என்னுடைய இன்டர்வியூவும் வரல. நண்பர்கள் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, கமெண்ட்லேயும் போட்டிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்து எங்கேயும் வெளிலையும் போக முடியல. அண்டு நாம் வந்து ஒரு ஆலினால் அழகராஜா சைக்கிள் ஷாப் கடை மாதிரி தானே வச்சு நடத்திட்டு இருக்கோம். அந்த மேண்டிலா அப்படின்னு கேட்டு உடைக்கிறதுக்கு செந்தில் கூட நம்ம கிட்ட இல்லை. அதனால தான் வந்து வீடியோ எதுவும் போட முடியாமல் போயிடுச்சு. இது நம்ம அந்த வாட்ஸ்அப் சேனலில் நான் மெசேஜ் கன்வே பண்ணியிருந்தேன். அதில் இல்லாத நண்பர்களுக்கு அது இந்த லேப்டாப் பக்கமே வர முடியல. அதனால தானே நான் கமெண்ட்டில் நான் பதில் சொல்லது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ரைட், இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம் நண்பர்களே. அண்ணன் ட்ரம்ப் அவர் வந்து ஜிங்கிபிங் அவர்களை சந்தித்தார். கிட்டத்தட்ட 1.5 to 2 மணி நேரம் பேசினதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோ ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை. வராங்க, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இவர் கிளம்பி போயிட்டார். ஆனால் ஜிங்கிபிங் அங்கேயே கண்டினியூ பண்ணுறாரு. சவுத் கொரியாவில் அந்த ஆப்பெக் மாநாடில் கலந்து கொள்கிறார். அண்டு ட்ரம்ப் வழக்கமாக யாரையாவது மீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அவருடைய ட்ரூத் சோஷியல்லையாவது போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பாரு. ஆனால் ரொம்பவே சப்டியூடாக, அதாவது புட்டினோட சந்திப்புக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பேசிட்டு இருந்தார். ஆனால் ஜிங்கிபிங்கை சந்தித்த பிறகு அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் அமுக்கி வாசிக்கிறார். காரணம் என்னன்னா வாங்கின அடி அந்த அளவுக்கு. பட் ஆஸ் யூஷுவல் இந்த பொய் பிரச்சாரம், ஸ்பின்னிங் அப்படின்றதெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சிங்க. நாங்கள் வந்து அந்த ஒரு முக்கியமான விஷயத்த நான் பின்னாடி சொல்கிறேன். பேசினோம், நல்ல முன்னேற்றம் இருந்தது. பார்த்தீங்களா, வந்து சீனா வந்து நம்மகிட்டேருந்து 87 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சோய்பீன் வாங்க போகிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அமெரிக்காவில். ஏன்னா அமெரிக்கா சோயாபீன் ப்ரொடக்ஷன் அப்படின்றது அவங்க நாட்டு தேவையை விட கிட்டத்தட்ட 40 to 50% எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் இருக்காரு, அவரே சொன்னார், நான் கூட வந்து ஒரு சோய்பீன் ஃபார்மர் தான் அப்படின்னு, எனக்கும் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு இருக்கார். ஆனால் நல்ல காலம் பச்சை கோட்டு போட்டுக்கல, அன்னைக்கு வந்து ஒரு டார்க் ப்ளூ கோட்டு தான் போட்டிருந்தார் அவர். இது இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கிட்டேருந்து. ஸோ இத்தனை வருஷமா சீனாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 27 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சோய்பீன் அமெரிக்கா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இந்த வருஷம் டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க. அவங்க மற்ற நாடுகள் கிட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து விளைவிச்சதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உக்காந்து நிற்கிறாங்க. எக்ஸஸ் ப்ரொடக்ஷன், டூ மச் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது வந்து டபுள் வேமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று லெட்டஸே மொத்தம் 100 டன் விளைவிக்கிறாங்க, அதில் 50 டன் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க, 50 டன் உள்நாட்டில் விற்கிறாங்க. அப்படின் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 50 டன் வெளிநாட்டுக்கு அனுப்புறது போகலை அப்படின்னும் போது, சரி சார், அந்த 50 டன் வச்சிருக்கவங்க தானே கஷ்டப்படணும் அப்படின்னா சிக்கல் மொத்தத்துக்குமே. ஏன்னா இந்த 50 டன் வெளிநாட்டுக்கு போகலன்றதுனால அதையும் உள்நாட்டில் தான் விற்க பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த நார்மலாக உள்நாட்டில் 50 டன் விற்றுந்தாங்கல்ல, அந்த விலையும் பாதியாக குறைஞ்சிரும். இப்போ புரியுதுங்களா? இதனால பாதிக்கப்பட போவது ஒட்டு மொத்தம் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது. அண்டு இவங்க தான் வந்து ட்ரம்ப்புடைய ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க்னு சொல்லலாம். அதுக்காகத்தான் வந்து எப்படியாவது சீனா தலையில கட்டணும் அப்படின்னு. ஸோ 87 மில்லியன் டன் அப்படின்னும் போது இப்போ 12 டன்னா, அதுக்கப்புறம் அடுத்த 3 வருடங்களில் 75 மில்லியன் டன் வாங்க போகிறாங்க. மொத்தம் 87 மில்லியன் டன் அப்படின்னு கதை அளந்துருக்காங்க. அடுத்த வெற்றியாக அவர் சொல்கிறது, இந்த மாதிரி அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இந்த எக்ஸ்போர்ட்லாம் பேன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இதை வந்து நீக்கி விட்டார்கள். அந்த ஜென்ரல் லைசன்சிங் தான், இனிமேல் அந்த கெடுபிடிலாம் கிடையாது அப்படின்னு இருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த யூஎஸ் ரெஜிஸ்டர்டு ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து சைனீஸ் போர்ட்டில் வந்தது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு பெனால்ட்டி போடுவோன்னு சொன்னாங்க சீனாவில். அதையும் வந்து அவங்க வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா அது, ட்ரம்ப்புக்கு அப்படியே வெற்றி மேலே வெற்றியாக வந்து நிற்குது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படலாம். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த 87 மில்லியன் டன்ஸ் வாங்க போகிறாங்க சீனாவில் அப்படின்னு சொன்னார் இல்லையா, சீனாவில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அக்ரிகல்ச்சர் ட்ரேடு இதை வந்து நாங்கள் பேசுகிறோம், இம்ப்ரூவ் பண்ணுறோம், இவ்வளோ தான் சொல்லிக்கிறாங்களே தவிர
குவான்டிஃபை பண்ணல. இப்போ 12, அடுத்த 3 வருஷத்துக்கு ஈச் 25 அப்படின்லாம் எங்கேயுமே அவங்க சொல்லவே இல்லை. இவர் தான் அங்கேருந்து வந்த உடனே வெறுங்கையோட வரக்கூடாதுன்றதுக்காக அங்கே இருக்க விவசாயிகளுக்கு அல்வா குத்து நிற்கிறார் அண்ணன் ட்ரம்ப்பும் ஸ்காட் பெசன்ட்டும். அடுத்தது அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். இதுலேயே ஒரு சிக்கல் இருக்குது. சீனா தரப்பில் வந்து கேட்டகரிக்கலாக ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் வரல. அமெரிக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஐட்டத்துக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பேன் பண்ணியிருந்தாங்க. அது அக்டோபரில் போட்ட பேனு. அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்னும் சில ஐட்டங்களுக்கு பேன் இருந்தது, குவான்டிட்டிக்கு பேன் இருந்தது. அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணாங்களா, வித்ரா பண்ணாங்களா அப்படின்றத பற்றி சீன தரப்பிலிருந்து எந்த கிளாரிஃபிகேஷனும் வரவில்லை. நம்பர் 1. அடுத்தது அந்த நெதர்லாண்ட்ஸில் நிக்ஸ்பீரியா சிப் மேக்கிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சைனாலேருந்து போகிறதெல்லாம் நிறுத்தி போட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிற கார் மேக்கர்ஸ்லாம் மண்டையில் கை வச்சுன்னு உட்காந்துருக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இவர் அண்ணன் ட்ரம்ப் வழக்கம் போல் என்ன பண்ணிட்டாங்க, யூஎஸ் வில் அனௌன்ஸ் இந்த மாதிரி வந்து சீனா அந்த சிப்ஸ் எல்லாம் நெதர்லாண்ட்ஸுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சீனா நெதர்லாண்ட்ஸுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது சீனாவுக்கும் நெதர்லாண்டுக்குமான பிரச்சனை. இது அமெரிக்கா என்ன அனௌன்ஸ் பண்ணுறது? எல்லாத்துக்கும் இவர் வந்து இந்த சண்டையை தான் நிறுத்துறாரு அப்படின்னு பார்த்தா இதையும் இவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணி கோடு போட்டுப்பாரா? ஆனால் இப்போ என்ன இருக்குது, நெதர்லாண்ட் தரப்பில் வந்து அந்த நெக்ஸ்பீரியா கம்பெனியில் அது என்னவோ அந்த கணக்கு வழக்குகளெல்லாம் என்னவோ பண்ணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல சீனா அதை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார்கள். இல்லை நீங்கள் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் ரன் பண்ணுற கம்பெனி அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ அங்கே உட்காந்து யாரோ ஒருத்தர் சீண்டி விட்டிங்கன்னு இருக்கும்போது சீனா வந்து அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம்ப்பா, நாம் அனுப்புறதை அனுப்புவோம் அப்படின்ட்டு முன்ன மாதிரியே அந்த சிப்பெல்லாம் அனுப்புவாங்கன்றதை எப்படி நம்ப முடியும்? ஸோ இதுவும் வந்து ஒரு பொய் பிரச்சாரம் தான் அமெரிக்க தரப்பில் இருந்து. அடுத்தது சைனீஸ் போர்ட்டில் வந்து யூஎஸ் ரெஜிஸ்டர்டு ஷிப்ஸ் வந்து அதுக்கு ஏதோ சம் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதை வித்ரா பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு வரி பெனால்ட்டி அப்படின்றத கொண்டு வந்தது ட்ரம்ப் அமெரிக்காவில். லாங் பேக் அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்குதுங்க. அதாவது அமெரிக்காவில் ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட் உள்நாட்டில் போகிற கப்பல்லாம் வந்து அந்த நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணதா, அந்த நாட்டில் தயாரித்ததாக இருக்கணும் அப்படின்னு. அதைத்தான் பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு, அமெரிக்காவில் இந்த கப்பல்களெல்லாம் வந்து அமெரிக்காவில் தயாரித்ததாக இருக்கணும், சீனாவில் தயாரித்தது அங்கெல்லாம் இருந்ததுன்னா நாங்கள் வந்து ஒரு டன்னுக்கு இவ்வளோ அப்படின்னு பெனால்ட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போது அமெரிக்கா அதை வித்ட்ரா பண்ணாதான் இவங்க இதை வித்ட்ரா பண்ணுவாங்க, சும்மா வந்து யூனிலேட்டரலாக பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்களா, அவங்க பயந்துட்டாங்க, சீனா வந்து அதை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறது 1ஆம் நம்பர் டுபாக்கூர். ஆனால் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அது சூப்பர் 301 அப்படின்னு ஒன்று, அது இன்வெஸ்டிகேஷன். இது எப்போவுமே வந்து மற்ற நாடுகளை மிரட்டுறதுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கிறது. அந்த இன்வெஸ்டிகேஷனை 1 வருஷத்துக்கு நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வரியில் எவ்வளோடா குறைச்சிருக்காங்க அப்படின்னா 10% தான். அதுவும் அந்த ஃபென்டனைல் டாரிஃப்னு சொல்லுவாங்க. இந்த ஃபென்டனைல் நீங்கள் உங்கள் நாட்டிலேருந்து நிறைய அமுச்சு விட்றீங்க எங்கள் நாட்டுக்கு, அதனால் புடி ஒரு 20% அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதில் 10 குறைச்சிருக்காரு. ஸோ எஃபெக்டிவாக இது வரைக்கும் வந்து சீனாவிலேருந்து வருகின்ற பொருட்களுக்கு 57% இருந்தது, இப்போ 47% ஆகிருக்குது. இவ்வளோதான் குறைச்சிருக்கார். ஒட்டுமொத்தமாக வரியை அவர் விலக்கி கொள்ளவில்லை. சரி சார், அமெரிக்கா தரப்புலேருந்து ஒன்றுமே பண்ணாமல் டாரிஃபில் பெருசாக ரிடக்ஷனே கொடுக்காம சீனா ஏன் இதுக்கெல்லாம் ஒத்துக்கினாங்க அப்படின்னு சொன்னால், சீனாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 35-37% போட்டுக்கிறாங்க அமெரிக்காவிலேருந்து வருகின்ற பொருட்கள் மீது. ஸோ அவங்களும் வந்து ஒரேடியாக கன்செஷன் கொடுத்துடலை. ஸோ இது ஒரு டெம்பரரி பேட்சப் மட்டும்தானே தவிர இது ஒரு டீல் கிடையாது. மோரோவர் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத பற்றி ஒரு விஷயம் கூட ட்ரம்ப் சொல்லலை, நீங்கள் இனிமேல் வாங்கக்கூடாது அப்படின்ற வார்த்தையை இந்த இடத்துல அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணலை. அடுத்தது ரஷ்யாவுக்கு வந்து இந்த டியூவல் யூஸ் ஐட்டம்ஸ், முக்கியமாக அந்த மிலிட்ரி ஹார்ட்வேர், அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், அது வந்து சைனா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி நான் ஏன் சொல்கிறேன், எங்ககிட்டேருந்து சோய்பீன் வாங்கினா போதும் அப்படின்னு பதறி அடிச்சுன்னு வந்துட்டாருங்க. மூணாவதாக சைனா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய நாடுகள்கிட்ட டாலர்லாம் வேணாங்க, இதுக்கு எங்கள் கரன்சி இருக்குது யுவான் ஆர் அதை ரென்மின்பின்னு சொல்லுவாங்க, இதுலேயே நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றியும் அண்ணன் ட்ரம்ப் எதுவும் பேசலை, ஏன்னா பேசினா எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு தெரியும். ரைட், இந்த ஒரு பக்கம் காமெடி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சீனா வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு அவங்களும் ஒரு டாரிஃப் போட்டிருக்காங்க இல்லையா, நாம் வந்து சீனாவுக்கு கொஞ்சோண்டு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதனால் நமக்கு ஒன்றும் இது பெருசாக வலிக்காது அப்படின்னு. அடங்கப்பா, டாரிஃப் அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியை போய் கேளுங்களேன், நாங்கள் சீனாவிலேருந்து டாரிஃப் போட்டுக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் அமெரிக்காவிலேருந்து சீனாவுக்கு போகிறது கம்மி,
ஆனால் ஒவ்வொரு கம்பெனியும் எடுத்துப்போமே, அவங்க ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த டாரிஃப்னால அவங்களுக்கு வலி இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க. எங்களுக்கு என்னங்க இருக்குது, அது சீனாவில் இருக்கவங்க தானங்க அந்த டாரிஃபை கட்ட போகிறாங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் அப்போவாவது சீனாவுக்கு எதிராக நீங்கள் இன்னும் ஒரு 47% டாரிஃப் வச்சுக்கிறீங்களே, அதனால் அடி வாங்கிறது அமெரிக்காவில் இருக்கவங்க தான் அப்படின்றது கொஞ்சமாவது புரியணும். ஸ்காட் பெசன்ட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் புரியாதவர்னு நான் சொல்ல மாட்டேன். ட்ரம்ப் மாதிரிலாம் அவர் கிடையாது. ஜார்ஜ் சோரோஸோட சேர்ந்து அன்னைக்கு பவுண்டுக்கு எதிராக அந்த ஷார்ட் செல்லிங் பண்ணி கிட்டத்தட்ட $10 பில்லியன் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து பிரிட்டனை தலைதெறிக்க ஓட வச்சது ஜார்ஜ் சோரோஸும் ஸ்காட் பெசன்ட்டும். இந்த உள்ளடி வேலையெல்லாம் நல்லாவே தெரியும். டாரிஃப்னா அதனால பாதிக்கப்பட போகிறது யாரு அப்படின்றதெல்லாம் தலைகீழ் பாடம் இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் அங்கே சொல்ல முடியுமா? அதான் டாரிஃப்னா அவங்களுக்கு தான் வலிக்கும் அப்படின்னு நம்பினாதான் பதவின்னு சொல்லிட்டாரு. நான் நம்பிட்டேன், நீங்க இப்படி தான் அவர் மற்றவங்களெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு போல இருக்குது. அடுத்து ஒரு காமெடி பண்ணார் பாருங்க ஸ்காட் பெசன்ட். அதாவது இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பேன் கொண்டு வந்தாங்க இல்லையா சைனா, அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ சீனாவை நம்பிக்கின்னு இருந்தால் இனிமேல் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சீனா ஒரு த்ரெட் அப்படின்றத உலக நாடுகளுக்கெல்லாம் தெரிய வைத்து விட்டார். அப்படியா? அப்போ இது நாள் வரைக்கும் தெரியாதா? இது பேன் பண்ணும்போது தான் தெரியுமா? சரி, இப்போதான் எல்லாருக்கும் சீனா ஒரு த்ரெட்டுன்னு தெரிஞ்சிச்சு இல்லை, என்ன பண்ண போறீங்க? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லவா, இந்த 2022 உக்ரைன் ரஷ்யா வார் ஆரம்பிச்சப்போ ரஷ்யாவுடைய அந்த டாலர் அசட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்கல்ல அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும். அப்போவே டாலரை நம்பிட்டு இருந்தால் உலக நாடுகள் அவங்களுக்கு ஆபத்து அப்படின்றத எல்லாருக்கும் புரிய வச்சுட்டாங்க இந்த முட்டா பசங்க. இது அண்ணன் ஸ்காட் பெசன்ட்டுக்கு எதெங்காவது புரிஞ்சுதா? அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் டாலர் விட்டு ஒதுங்கிட்டு இருக்காங்க. சரி, ட்ரம்ப்புடைய டோட்டல் சரண்டர் இது அவர் ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருங்க. அதாவது முதல்ல இந்தியாவை அப்படி ஓரங்கட்டணும் அப்படின்னு பார்த்தாரு. இல்லைன்னா பாகிஸ்தானை வச்சு மிரட்டி இந்தியாவை பணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் புட்டினோட போயிட்டு ஏதாவது ஒரு டீல் வச்சுக்கின்னு புட்டினை தனியாக ஐசோலேட் பண்ணிட்டு, வா நீ வெள்ளைக்காரன் நானும் வெள்ளைக்காரன், நாம ஏன் அந்த ஏஷியன் பீப்புளோட சேர்ந்துக்கணும் அப்படி கலைச்சி விடலான்னு பார்த்தாரு. அதுவும் நடக்கலை. இப்ப கடைசியா சீனாவை ஐசோலேட் பண்றாராம். அதுக்கு அவங்க தலையில பெரிய ஐஸா தூக்கி வச்சுக்கிறார். என்ன ஐஸ் அப்படின்னா G2 நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன G2 நேஷன்னா, G20 உங்களுக்கு தெரியும், அதுல இந்தியாவும் ஒரு உறுப்பினர். இந்தியாவில் கூட ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதே மாதிரி G8 இருந்தது, அதாவது குரூப் ஆஃப் 8 நேஷன்ஸ், வளர்ந்த நாடுகள் அப்படின்னு. அந்த 8லேருந்து ரஷ்யாவை கைட்டி விட்டுட்டு G7 அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஆனா G7 வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கண்ணைங்க அந்த ஜிடிபி அளவுகோல் படி ஃபர்ஸ்ட் 7 இருக்க நாடுகள் தான் அதில் இருக்கா அப்படின்னா கிடையாது. 2வது இடத்துல இருக்க நாடு, 3வது இடத்துல இருக்க நாடு, இவங்கெல்லாம் இல்லாமையே G7 அப்படின்னு இதுங்க கும்பாலம் போட்டுனுக்குதுங்க. இப்போ அதுக்கு அடுத்ததா இன்னொன்று ஆரம்பிச்சிருக்காரு அண்ணன் ட்ரம்ப், G2 குரூப் ஆஃப் 2 நேஷன்ஸ், அமெரிக்கா சைனா. இவங்க 2 பேர் தான். அதாவது முன்னாடி யூஎஸ்எஸ்ஆர், அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ இப்படி இருந்தா மாதிரி இனிமே அமெரிக்கா சைனா தாங்க, நாம 2 பேர் தாங்க, நாம 2 பேரும் ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பவர், பீஸ்ஃபுல்லாக நம்ம கோ எக்ஸிஸ்ட் பண்ணணும், அது இந்த பகுதி உனக்கு அந்த பகுதி எனக்கு, இப்படிலாம் அவர் ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாராம். இதை பார்த்த உடனே ஜிங்கு பிங்கு மயங்கி போயிட்டு, அப்படியாங்க ரைட்டுங்க, நாங்கள் டாரிஃப்லாம் வித்ட்ரா பண்ணிடுறாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நாங்கள் கொடுக்குறோங்க அப்படின்னு அள்ளி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ரஷ்யாவையும் இந்தியாவையும் கேட்டி விட்டுருவாரு அப்படின்னு எந்த உலகத்தில் நம்பி நிற்கிறாருன்னு தெரியல அண்ணன் ட்ரம்ப். அதைத்தான் திருப்பி G2 அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் U2 அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டாங்க ட்ரம்ப். அடுத்தது இந்த ஆபெக் மாநாடு, ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன். இந்த ட்ரம்ப் கிளம்பி போயிட்டாரு. ஆனால் ஜிங்கிபிங் சவுத் கொரியாவில் கண்டினியூ பண்ணாரு. ஹி வாஸ் ஸ்டீலிங் த ஷோ அப்படின்னு தான் சொல்லணும். சவுத் கொரியாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரன்சி ஸ்வாப், இந்த யுவான் அண்டு சவுத் கொரியன் வான். இது எதுக்காக அப்படின்னா, இனிமேல் சவுத் கொரியாவையும் சைனாவோட ட்ரேட் பண்ணும்போது இந்த யுவான் இதில் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு கொண்டு வரத்துக்கு. கூடவே என்ன சொல்லியிருக்கார் ஜிங்கிபிங், அது ஆக்சுவலாக ஒரு உருப்படியான ஸ்பீச் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத ஒட்டுமொத்த மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர ஒரு சில நாடுகள் மட்டுமோ இல்லை ஒரு சில குரூப் மட்டுமோ இதை மோனோபோலைஸ் பண்ணுறது கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காருங்க. பட்டு எந்த அளவுக்கு ஹானஸ்டாக அவர் சொல்லியிருக்காரு, இதை எந்த அளவுக்கு மக்களுடைய நன்மைக்கு கொண்டு போவார் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா இது மக்களுடைய நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஆர்ஐ அது மாதிரி நாங்களே ஏஐ ப்ரொவைட் பண்ணுறோம்
அப்படின்னு இன்னொரு கூத்தடிப்பாங்க சைனா. அது எல்லாருக்குமே தெரியும். இனியோ அந்த கான்செப்ட் அப்படின்றது ஓகே, ஒட்டுமொத்த மக்களின் நன்மைக்காகத்தான் இருக்க வேண்டும் ஏஐ அப்படின்றது. இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபியூன்னு சொல்லுவாங்க, அந்த ஏஐக்கு தேவையான அந்த சிப்ஸ். இந்த NVIDIA இவங்க வந்து சைனாவுக்கு சப்ளை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 95% ஆஃப் சைனீஸ் மார்க்கெட் அவங்க கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஆப்பு வச்சாங்க 22லன்னு நினைக்கிறேன். அந்த ஹை எண்ட் சிப்ஸ் எல்லாம் வந்து சீனாவுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறமா கொஞ்சம் லெஸ் எஃபிஷியன்ட், அதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரியான சிப் H2O அப்படின்ற ஒரு வெர்ஷன், அதை மட்டும் அனுப்பலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் வந்து ட்ரம்ப் வந்த பிறகு ஆப்பு வச்சுட்டாரு, அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலாக 22ல் வந்து அந்த ஹை எண்ட் சிப்ஸுக்கு பேன் வந்தப்பவே சீனா என்ன பண்ணிட்டாங்க, அந்த H2O தானே, இன்னும் வந்து என்னென்னலாம் லெஸ்ஸர் கெப்பாசிட்டி இருக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அப்படியே வாங்கி குவிச்சாங்க. இப்போது அது ஒரு சிப் இருக்கிறதுல நாங்கள் 4 சிப்பை வச்சு வேலை பார்க்குறோம் அப்படின்னு நம்ம அந்த பேரலல் ப்ராசஸிங் பரம் கம்ப்யூட்டர் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் நிறைய இம்ப்ரவைசேஷன்லாம் பண்ணி அண்ட் அவங்களே இப்போ ஃபேப்ரிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அந்த அளவுக்கு ஹை எண்ட் வரல, பட் ஸ்டில் இதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஏஐ மாடல்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவுடைய ஏஐ மாடல்ஸுக்கு பயங்கர காம்படிஷனாக இருக்குது. இதுக்கு தான் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, அதை பாருங்க அந்த பேன்லாம் நாங்கள் விலக்கிக்கிறோம், நீங்கள் இனிமேல் நேரையாக அந்த NVIDIA கம்பெனிக்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு. சைனா தரப்பில் பேசுகிறதாவே இல்லை. நாங்கள் எதுக்கு பேசணும், தேவையே இல்லை, நாங்களே தயாரிச்சுக்கிறோம், எங்ககிட்டே இருக்குது, போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ எந்த விதத்தில் ட்ரம்ப் இதில் ஜெயிச்சார் அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. எல்லா விதத்துலையும் அடி வாங்கிட்டு தான் போயிருக்காரு ட்ரம்ப். ஆனால் அங்கே உட்காந்துட்டு ஒரு கும்பல் வந்து டங்கரன்னு மோளம் தட்டிங்கன்னா ஐயோ என்னமா கலெக்டார் தெரியுமா அப்படின்னு கூத்தடிச்சுன்னுக்குதுங்க. சரி, சீனா தான் இந்த அளவுக்கு பஞ்சா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஜப்பான் தரப்புலேருந்து அரசாங்கம் இல்லை, அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு கம்பெனி ஒரு மிகப்பெரிய பஞ்சு கொடுத்துக்கிறாங்க. டொயோட்டா கார் கம்பெனி ஞாபகம் இருக்கா? ஆமாம். ட்ரம்ப் என்ன பண்ணாரு, திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். பார்த்தீங்கன்னா டொயோட்டா கம்பெனி அவங்க வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ தெரியுமா பண்ண போகிறாங்க? $10 பில்லியன். சரிங்களா? நான் வந்த தொட்டு தான் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து கொட்டுது அப்படின்னுங்கிறாருங்க. And I was just told by the Prime Minister that Toyota is going to be putting auto plants all over the United States to the tune of over $10 billion. So that's Toyota. So go out and buy a Toyota. And that's a lot to do with, because right now we have all the AI plants, we have so many things happening in the United States, and it's because of November 5th, Election Day, but it's also because of tariffs. ஆனால் அசிங்கப்பட்டான் அண்ணன் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி டொயோட்டோவில் க்ளீனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. அப்படிலாம் எக்ஸ்பிளிசிட்டாக நாங்கள் எந்த அஷூரன்ஸும் கொடுக்கவே இல்லைங்க, என்னங்க அவர் இந்த மாதிரி சொல்லிக்கிறாரு அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்னமும் சில பேர் இந்தியாவில் உக்காந்தீங்கன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு, திருப்பி சொல்லினுக்கிறாரு, இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஒரு கவுண்டர் கொடுக்கணுன்றது நமக்கு என்ன தலை எழுத்தா? அந்த ஆள் உலகமெல்லாம் புலிகின்னு தெரிகிறான் அப்படின்றது ஒவ்வொன்றா தெரிஞ்சு நிற்குது. இதுக்கு ஒவ்வொரு நாளும் உக்காந்துக்கின்னு நீ பொய் சொல்கிற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கணுமா? அப்படி பார்த்தா இவங்க சொல்கிற பொய்க்கெல்லாம் எத்தனை நாள் வந்து கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறது? ஸோ ஒரு சாதாரண கார் கம்பெனி அவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு அண்ணன் ட்ரம்ப். என்ன சார், என்னதான் இருந்தாலும் ஒரு உலகின் வலிமையான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அந்த நாட்டு ஜனாதிபதியை இந்த மாதிரிலாம் அசிங்கம் பண்ணலாமா அப்படின்னா மற்றவங்களாம் அசிங்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் அசிங்கம் பண்ணிக்கிறதுக்கு அவரே போதும். சர்ஜன் ஜெனரல் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது அமெரிக்காவில். அந்த போஸ்ட்டுக்கு வந்து இவர் ஒருத்தரை நாமினேட் பண்ணுறாரு, கேசி மீன்ஸ் அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது அவங்க கிட்ட ஒரு வேலிட் மெடிக்கல் லைசன்ஸே இல்லையா. என்னது? ஆமாங்க, அவங்க முதல்ல சர்ஜனே இல்லையா. அவங்க ஏதோ ஒரு மெடிக்கல் ஸ்கூலில் சேர்ந்து போயிருக்காங்க, அப்புறம் பாதியிலேயே ஐயோ எனக்கு டெப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். அண்டு அவங்க வந்து இப்போ யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுக்க முடியாதான். சர்ஜன் அது படிக்கவும் இல்லை, அந்த கோர்ஸை முடிக்கவும் இல்லை. ஸோ சர்ஜனாக ப்ராக்டிஸ் பண்ணதும் கிடையாது. இப்போ சாதாரண ஒரு டாக்டராக கூட ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, லைசன்ஸ் இல்லை. அவங்கள போயிட்டு நீங்கள் சர்ஜன் ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணணும்னா இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா அப்படின்னா இப்போ அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கும், அந்த ஹியரிங் அப்போ போட்டு எல்லாம் கிழின்னு கிழிக்க போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் சொல்கிறத நம்பிட்டு இங்கே ஒரு கும்பல் கூத்தடிச்சிட்டு இருக்குது. அண்டு சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஒரு வருஷம் ரிலாக்ஸேஷன் இஃபட்டால் அது கொடுத்தாலுமே இதில் பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது அமெரிக்காவால். ஏன்னா இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை மற்ற விஷயங்களாகட்டும், ஒரு வருஷத்தில் நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியை தொடங்கி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் நடக்காத காரியம்.
செகண்ட்லி, இந்த மிட்டம் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் ரிப்பப்ளிகன்ஸுடைய மெஜாரிட்டி குறைஞ்சது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நவம்பர் 5 அந்த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் வருதுங்க, டாரிஃப் போடுறதுக்கு இவருக்கு பவர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு வெயிட்டிங் கேம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சீனாவை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் நான் ஏன் ட்ரம்ப்பை இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, குழப்பம் பிறந்தால் மட்டும்தான் தெளிவு கிடைக்கும். அதுக்காகத்தான். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.